श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणान्नवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्ययामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्नो मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां योक्मर्क्मव्यमोहदस्सराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गिरणं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधाव्यपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादान् कामकः स्वसरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् துஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமை சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிற்காப்படியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சூழ் நல்லாண்டென்று நவின்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் வல்லாண்டே. ஆண்டாள் திருவடியிலே சரணம், ஆழ்வார் திருவடியிலே சரணம், ஆச்சாரியன் திருவடியிலே சரணம், ஜீயர் திருவடியிலே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடியிலே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம் ஆண்டோர்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் மிகவும் அபிமானத்தோடு வழங்கப்பட்ட அபிமான ஸ்தானங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 96ஆவதாக நாம் காண இருப்பது அலர்நாதர் கோயில் அல்லது ஆழ்வார்நாதா. இந்த கோயில் என்பது மகாவிஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். இது ஒரிசா மாநிலத்தின் பூரி அருகில் உள்ள பிரம்மகிரியில் அமைந்துள்ளது. ஆடி மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தின் போது தீர்த்தமாடலுக்கு பிறகு ஜெகநாதரை பூரி கோயிலில் பார்க்க பக்தர்கள் அனுமதிக்கப்படாத போது இங்கே கூட்டம் கூடுகிறது. பிரபலமாக அனாச்சாரம் அல்லது அனவாசாரம், அதாவது பூரியின் இறைவனை காண வாய்ப்பில்லை என்று அர்த்தம் என அழைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் ஜெகநாதர் பிரம்மகிரியில் அலர்நாத் கோயிலில் அலர்நாத் தேவராக காட்சியளிக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இது பூரியிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ராமானுஜர் ஒரிசாவிற்கு வருகை புரிந்ததோடு இந்த கோயில் தொடர்புடையதாக காணப்படுகிறது. சைதன்யர் பூரியில் தங்கியிருந்த காலத்தில் ஜெகநாதரின் திருவுருவத்தை தினமும் பார்ப்பது வழக்கம். அவருடன் இருக்கும் தெய்வங்களையும் 15 நாட்கள் அகசிய அறைக்குள் வைக்கும்போது அவரால் கடவுளை காண முடியவில்லை. எனவே புராணத்தின்படி கடவுள் அவரை பிரம்மகிரிக்கு சென்று அலர்நாத் கோயிலுக்கு செல்லும்படி கட்டளையிட்டார். சைதன்யர் சங்கீர்த்தனை செய்த சிலை இன்றும் உள்ளது. ஒருமுறை ஆழ்வார்கள் இத்தலத்திற்கு வருகை தந்ததாக பல வரலாற்று ஆசிரியர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆனால் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இது பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இந்த கோயில் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 9:30 மணிக்கு மூடப்படும். பால் போகா, அதாவது காலை உணவு காலையில் வழங்கப்படுகிறது. மதியம் பல்வேறு வகையான சாதம், பருப்பு மற்றும் காய்கறிகள், அரிசி, புட்டு என்ற இனிப்புடன் வழங்கப்படுகின்றன. இரவில் வாழைப்பழ பொரியலுடன் விதவிதமான பித்தம் மற்றும் கிச்சடிகள் வழங்கப்படுகின்றன. அனாவாசர காலத்தில் ஆழ்வார்நாத சுவாமிக்கு வழங்கப்படும் கீரி போகா அனைவரும் விரும்பி வாங்கும் பிரசாதமாகும். பக்தி உணர்ச்சியை தூண்டக்கூடிய சின்னஞ்சிறிய இக்கோயில் ஆன்மீக இயக்கத்தின் இருப்பிடமாக திகழ்கிறது. ஜெகநாதபுரியில் வருடாந்திர ரத யாத்திரைக்கு முன்பாக பகவான் ஜெகநாதர் 2 வாரம் ஓய்வெடுக்கும் காலம் அனவசர எனப்படும். அதாவது பகவானுடைய ரத யாத்திரை புறப்படக்கூடிய மாதத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் பகவான் ஓய்வெடுப்பார். அச்சமயம் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அலர்நாத்தில் தங்கியிருப்பார். தனது அன்பிற்குரிய ஜெகநாதரின் தரிசனமின்றி பகவான் சைதன்யரால் பூரியில் தனிமையில் வசிக்க இயலாது. பகவானை பிரிந்த ஏக்கத்தால் எழும் உயர்ந்த ஆன்மீக உணர்ச்சிகளை அவர் அலர்நாத்தில் வெளிப்படுத்துவார். அலர்நாத் திருக்கோயில் பூரிக்கு 17 கிலோமீட்டர் மேற்கில், கடற்கரைக்கு 5 கிலோமீட்டர் உட்புற நிலத்தில் அமைந்துள்ளது. அலர்நாத் செல்வதற்கு பகவான் சைதன்யர் கடற்கரையின் ஓரமாக நடந்து செல்வார்.
ஆனால் இன்று பெரும்பாலான யாத்திரிகள் பேருந்தில் செல்கின்றனர். பகவான் அலர்நாத்நாதர் 4 கரங்களுடைய மகாவிஷ்ணுவாக வீற்றுள்ளார். அவரது வாகனமான கருடன் கைகூப்பி குனிந்து அவரது பாதத்தில் பிரார்த்தனை செய்கிறார். அவரது துணைவியர்களான ஸ்ரீதேவியும் பூதேவியும் உடன் நுழைந்துள்ளனர். இங்கே கிருஷ்ணரின் ராணிகளான ருக்மணியும் சத்யபாமாவும் கூட சிறிய விக்கிரகத்தில் காட்சியளிக்கின்றனர். மூலஸ்தானத்திற்கு செல்லும் கூடத்தின் ஒரு கூரையை பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் வண்ண ஓவியங்கள் அலங்கரிக்கின்றன. பகவான் கிருஷ்ணர் மற்றும் பகவான் ராமனுடைய பகவான் சைதன்யரின் ஒற்றுமையை விளக்கக்கூடிய ஸ்ரீ சைதன்யரின் ஷட்புஜ விக்கிரகம் ஒன்றும் இக்கோயிலில் உள்ளது. இந்த விக்கிரகத்திற்கு முன்புள்ள கல்லில் பகவான் சைதன்யரின் உடல் அங்கங்கள் பதிந்த அடையாளம் காணப்படுகிறது. பகவான் அலர்நாதர் முன்பு பகவான் சைதன்யர் முதலாக விழுந்து வழங்கிய போது அவரது பரவசத்தினால் அந்த கல் உருகியுள்ளதாக கூறுகிறார்கள். ஒடிசா அரசால் நிர்வகிக்கப்படும் இக்கோயில் 50 குடும்பங்களைச் சேர்ந்த பிராமணர்கள் சுழற்சி முறையில் பகவானுக்கு சேவை புரிகின்றனர். பரம்பரையாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் பகவானுக்கான ஒரு குறிப்பிட்ட சேவையில் நிபுணர்களாக விளங்கி வருகின்றனர். சிலர் பகவானுக்கு உணவு தயாரிக்கின்றனர், சிலர் சமைத்த உணவை படைக்கின்றனர், வேறு சிலரோ வழிபடுதல், அலங்காரம் செய்தல் போன்ற சேவைகளில் ஈடுபட்டுள்ளனர். கோயிலுக்கென்று 60 ஏக்கர் நிலம் சொந்தமாக உள்ளது. சில நிலங்கள் பகவானுக்கும் சில நிலங்கள் அவர்களது சேவகர்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. அலர்நாதரின் வரலாறு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது ஐதீகம். 4 யுகங்களில் முதல் யுகமான சத்திய யுகத்தில் பிரம்மதேவரிடம் ஆகாயத்திலிருந்து பேசிய பகவான் நாராயணர் எத்தகைய விக்கிரகத்தை வடித்து வழிபட வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை வழங்கினார். நீங்கள் என்னை இங்கே வழிபட்டதால் இந்த ஸ்தலம் பிரம்மகிரி, பிரம்மாவின் மலை என்று அழைக்கப்படும் என பகவான் நாராயணர் கூறினார். காலப்போக்கில் பிரம்மகிரியானது அலர்நாத் என்று அறியப்பட துவங்கியது. தற்போதைய கோயில் சுமார் 1100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும். தமிழகத்தை சார்ந்த ஆழ்வார்களின் வழியில் சந்த பிராமணர்களால் வழிபடப்பட்டதால் இங்குள்ள பகவான் ஆழ்வார்நாதர், ஆழ்வார்களின் இறைவன் என்றும் அழைக்கப்பட்டார். அப்பெயர் காலப்போட்டில் அலர்நாத் என்று மருவியது. இன்று இந்த ஸ்தலம் பிரம்மகிரி என்றும் பொதுவாக சொல்லப்படுகிறது. சிறுவனின் திருப்திக்காக உணவு உண்ட இறைவன். ஒரு சமயம் அலர்நாதருக்கு உணவு படைக்கும் சேவையில் ஈடுபட்ட ஸ்ரீ கேதனர் என்ற பிராமணர் உணவு தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை யாசிப்பதற்காக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. அதனால் அவர் மது என்னும் தனது மகனிடம் தான் இல்லாத போது உணவு படைக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். பகவானின் முன்பு உணவை வைத்துவிட்டு அதனை ஏற்குமாறு அவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு அறிவுறுத்திவிட்டு சென்று விட்டார். முதலாக பகவானுக்கு உணவு படைக்கும் நேரம் வந்தபோது பகவானுக்கு உணவு கொண்டு வந்த மது அதனை படைத்துவிட்டு, என் அன்பு பகவானை, இந்த படையலை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சிறுவன் என்பதால் படையலை அர்ப்பணிக்கும் முறை எனக்கு சரியாக தெரியாது என்று கூறி பிரார்த்தித்தான். அதன் பிறகு மது தன் நண்பர்களுடன் விளையாடுவதற்காக வெளியே சென்று விட்டான். அவன் திரும்பி வந்து பார்த்த உணவு அப்படியே இருப்பதை கண்டான். பெருமாளே, நீங்கள் இல்லையான்னு சாப்பிடவில்லை, இதை எனது தந்தை கேள்விப்பட்டால் அவர் என் மீது கோபப்படுவாரே, தயவுசெய்து சாப்பிடுங்கள் என்று அவன் கெஞ்சினான். மீண்டும் வெளியே வந்து திரும்பி வந்த மது தட்டில் உணவு இன்னும் அப்படியே இருப்பதை கண்டான். அதை உண்ணுமாறு அவன் மீண்டும் பகவானை கண்ணீர் மல்க வேண்டினான். மூன்றாவதாக மது விளையாடிவிட்டு திரும்பி வந்தபோது பகவானின் முன்பு வைக்கப்பட்டிருந்த தட்டு காலியாக இருந்தது. அந்த காலி தட்டை மது மகிழ்ச்சியுடன் எடுத்து தனது தாயாரிடம் எடுத்து சென்றான். தாயார் கேட்டால், பிரசாதம் எங்கே என்று கேட்டால், அலர்நாத் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார் என்று மது பதில் உரைத்தான். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மதுவும் அவனது குடும்பத்தினரும் பட்டினியாக இருந்தனர். ஏனெனில் மது எப்போது உணவை படுத்தாலும் பகவான் அதனை முழுதுமாக சாப்பிட்டு வந்தார். ஸ்ரீ சேதனன் திரும்பி வந்து நடப்பவற்றை அறிந்தவர் தனது மகதை கடிந்து கொண்டார். பகவான் அலர்நாதரின் பிரசாதத்தை நீ என்ன செய்தாய்? அவர் சாப்பிட்டு விடுகிறார் தந்தையே என்று தாங்கள் சொல்லி தந்தபடியே நான் அவருக்கு படைத்தேன் என்றும் கூறினார். அவர் சாப்பிட்டிருக்க முடியாது, அவர் ஒரு கற்சிலை என்று ஸ்ரீ சேதனன் பதில் உரைத்தார். இருப்பினும் என்னதான் நடக்கிறது என்பதை அறிய சேதனன் விரும்பினார். எனவே தனது மகன் பகவானுக்கு உணவு படைத்த போது அவர் ஒரு தூணிற்கு பின்னால் மறைந்து கொண்டார். மது சென்ற பின்பு பகவான் கீழே குனிந்து பாயசம் இருந்த கிண்ணத்தை எடுப்பதை ஸ்ரீ சேதனன் மறைந்தபடி பார்த்தார். தூணின் பின்னால் இருந்து வெளிப்பட்ட சேதனன் பகவானின் கையை பிடிக்க சூடாக இருந்த பாயசம் அவரது திருமேனியில் சிந்தியது. நிறுத்துங்கள், ஸ்ரீ சேதனன் கூச்சலிட்டார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? விக்கிரகம் உணவு உண்பதாக யாரும் கேள்விப்பட்டதுண்டா? நீங்களே எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டால் நாங்கள் எவ்வாறு வாழ முடியும்? அதற்கு அலர்நாத் பதில் உரைத்தார். நான் பிராமணனின் போர்வையில் உள்ள லௌகிகவாதியே, உன்னை போன்ற பக்தியும் நம்பிக்கையில்லா மனிதனால் படைக்கும் உணவை நான் ஒருபோதும் ஏற்பதில்லை. எளிய முறையில் அன்புடன் அர்ப்பணித்த காரணத்தினால் மது கொடுத்த உணவை நான் ஏற்று வந்தேன். சூடான பாயசம் பட்டதால் பகவான் அலர்நாதின் உடலில் ஏற்பட்ட தழும்புகள் கோயிலில் உள்ள பிராமணர்கள் இன்றும் நமக்கு காட்டுகின்றனர்.
இவ்வளவு சிறப்புக்குரிய அலர்நாதர் கோயிலை உள்ள பகவானை நாம் நினைத்து வழிபட்டு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் சென்று அனுபவிப்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேல் அளித்திரம் சீறி அருளாதே. இறைவா நீதாராய் பறையலும் பாவாய் திரைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் அடிசெய்வோம் மற்றையினம் காமங்கள் மாற்றியலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுள் பெற்று குரு ரொம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.